நேபாளத்தில் சனியன்று கடும் நில அதிர்வு ஏற்பட்டது. இதில் 150க்கும் மேற்பட்டோர் இறந்ததாக தகவல்கள் வந்துள்ளன. இந்தியாவை ஒட்டிய அண்டை நாடான நேபாளத்தில் சனியன்று பகல் 11:41 மணிக்கு பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தின் அளவு ரிக்டர் அளவுகோலில் 7.9 பதிவானதாக அமெரிக்க நில அமைப்பியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேபாள தலைநகர் காட்மண்டுவில் இருந்து 77 கிலோமீட்டர் தூரத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் காட்மண்டுவில் பல கட்டிடங்கள் இடிந்தன. பல சாலைகளில் பிளவு ஏற்பட்டது. காட்மண்டுவில் உள்ள தரஹாரா டவர் இடிந்து விழுந்ததில் அதனுள் சிக்கியிருக்கும் நூற்றுக்கணக்கானவர்களை மீட்கும் பணி நடந்து வருகிறது. 150க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. जो भूकंप का केंद्र है वो काठमांडू से 77 किलोमीटर उत्तर पश्चिम में देखा गया है और मैग्नीट्यूड रिक्टर स्केल पे 7.5 आंकी गई है। लेकिन भारत के संपूर्ण उत्तरी क्षेत्रों में इसका प्रभाव देखा गया है। खासतौर से पूर्वी उत्तर प्रदेश और बिहार, सिक्किम, दार्जिलिंग और उत्तर पश्चिमी बंगाल के क्षेत्रों में ज्यादा तीव्रता देखी गई है। நேபாளத்தை தொடர்ந்து வட இந்தியாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக டெல்லியில் உள்ள இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்தது. டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் நிலநடுக்கத்தின் அதிர்வு காணப்பட்டது. டெல்லியில் நிலநடுக்கத்தின் அளவு ரிக்டர் அளவுகோலில் 5 பதிவானது. இதனால் வீடுகள், அலுவலகங்களில் இருந்த மக்கள் பீதியுடன் சாலைக்கு ஓடினர். டெல்லி மற்றும் அதன் புறநகர்களில் கிட்டத்தட்ட 1 நிமிடத்துக்கு கட்டிடங்கள் ஆடின. உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அளவு 6.5 பதிவானதாக டெல்லி வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்தது. டெல்லி உள்ளிட்ட வட இந்திய மாநிலங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டு அரை மணி நேரத்துக்கு பிறகு 2வது முறையாக அதிர்வுகள் உணரப்பட்டன. நேபாளத்தை ஒட்டிய இந்திய எல்லையில் 15 வயது சிறுமியும் காட்மண்டுவில் ஒரு குழந்தையும் நிலநடுக்கத்தால் பலியானதாக தெரியவந்துள்ளது. பீகாரிலும் நில அதிர்வு கடுமையாக இருந்தது. பீகாரில் சுவர் இடிந்து 2 பேர் பலத்த காயமுற்றனர். டெல்லியிலும் கடும் நில அதிர்வு ஏற்பட்டதால் மெட்ரோ ரயில் போக்குவரத்தும் சிறிது நேரத்துக்கு பாதிக்கப்பட்டது. நேபாளத்தை ஒட்டிய சிக்கிம் மாநிலத்தில் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. வட மாநிலங்களில் ஏற்பட்ட நில அதிர்வு தொடர்பாக உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. நில அதிர்வு ஏற்பட்ட உடனேயே பீகார், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேச முதல்வர்களுடன் தொலைபேசி மூலம் பேசிய பிரதமர் மோடி நிலநடுக்க பாதிப்புகள் குறித்து விவாதிப்பதற்காக உயர்மட்ட குழுவை கூட்டி டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ட்விட்டர் மூலம் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சென்னையிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். வட மாநிலங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சென்னையில் காலை 11:45 மணியளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். நந்தனம் கோடம்பாக்கம் பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக கூறிய பொதுமக்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி சாலையில் நின்றனர். சென்னையில் நந்தனம், கோடம்பாக்கம் பகுதியில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் வெளியானதும் பெரும்பாலான இடங்களில் பொதுமக்கள் கட்டடங்களை விட்டு வெளியேறி வீதியில் நின்றிருந்தனர். புதுச்சேரியில் நீடராஜப்பர் வீதியிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். ஒரு சில வினாடிகளுக்கு நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவித்த பொதுமக்கள் மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பினர். மேற்கு வங்க உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தெற்கு மற்றும் வடக்கு வங்கத்தில் உள்ள 2 மாநகராட்சி, 89 நகராட்சிகளில் சனியன்று தேர்தல் நடந்தது. காலை 7 மணிக்கு துவங்கிய ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பான முறையில் நடந்தது. இந்நிலையில் பர்த்மான் மாவட்டம் கட்வா பேருந்து நிலையம் அருகே உள்ள ஓட்டுச்சாவடியில் 33 வயது நிரம்பிய இந்திரஜித் சிங் என்ற திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஓட்டுச்சாவடியை கைப்பற்ற நடந்த முயற்சியை தடுக்க முயன்றபோது இந்திரஜித் சிங்கை பயங்கர ரவுடி சுட்டுக் கொன்றதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது. பல்வேறு இடங்களில் குண்டுவீச்சு சம்பவங்களும் நடந்தன. 24 வடக்கு பர்கானா மாவட்டம் வடக்கு டம்டம் நகராட்சியிலும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்தன. மசரத் ஆலம் கைதை கண்டித்து காஷ்மீரில் முழு போராட்டம் நடந்தது. பிரிவினைவாத தலைவர்கள் விடுத்துள்ள முழு போராட்டத்தால் ஸ்ரீநகரில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. வாகன போக்குவரத்து இன்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குமரி கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மற்றும் வட மாவட்டங்களில் வரும் 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்த ரமணன் இந்த தகவலை தெரிவித்தார். ஒரு மேலடுக்கு சுழற்சி குமரி கடல் பகுதியில் நீடிக்கின்றது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வரும் 24 மணி நேரத்திலே தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழையை நாம் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும்.
நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. டெல்லி மெட்ரோ ரயிலில் பிரதமர் மோடி முதல் முறையாக பயணம் செய்தார். தலைநகர் டெல்லி மற்றும் அதன் புறநகர்களுக்கு முக்கிய போக்குவரத்தாக டெல்லி மெட்ரோ ரயில் விளங்கி வருகிறது. தினமும் ஏறத்தாழ 25 லட்சம் பேர் பயணம் செய்யும் மெட்ரோ ரயிலில் சனியன்று பிரதமர் மோடி முதல் முறையாக பயணம் செய்தார். தென்மேற்கு டெல்லியில் உள்ள தௌலாகான் ரயில் நிலையத்தில் இருந்து மேற்கு டெல்லியில் உள்ள துவர்கா ரயில் நிலையம் வரை 12 நிமிடங்களுக்கு மோடி ரயில் பயணம் மேற்கொண்டார். அவருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் பயணித்தார். துவர்கா பகுதியில் தேசிய அறிவுசார் அகாடமி துவக்க விழாவில் பங்கேற்கவே மோடி மெட்ரோ ரயிலில் சென்றுள்ளார். பிரதமர் செல்லும் சாலைகளில் சில நிமிடங்களுக்கு போக்குவரத்து தடை செய்யப்படுவதால் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கவே மெட்ரோ ரயிலில் அவர் பயணித்துள்ளதாக பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்தன. மெட்ரோ ரயில் பயணத்தை தான் மிகவும் மகிழ்ச்சியுடன் அனுபவித்ததாக ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கும் ஸ்ரீதரன் ஜிக்கும் நன்றி என குறிப்பிட்டுள்ளார். டெல்லி மெட்ரோ ரயில் திட்டத்தின் மூளையாக செயல்பட்டவர்தான் ஸ்ரீதரன் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை கிண்டி கிங் ஆய்வு மையத்தில் மத்திய அரசின் முதியோர் சிகிச்சை மையம் துவங்குவது தொடர்பாக மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டது. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது தொடர்பாக மத்திய குழு ஆய்வு நடத்தி வருகிறது. சனிக்கிழமையன்று கிண்டி கிங் ஆய்வு மையத்திற்கு வந்த மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணைச் செயலாளர் காயத்ரி பாண்டா தலைமையிலான குழு ஆய்வு மேற்கொண்டது. மத்திய அரசின் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்தில் அமைப்பது தொடர்பாக 2 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று இக்குழுவினர் தெரிவித்தனர். தொடர்ந்து இக்குழுவினர் செங்கல்பட்டு சென்றனர். பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் மே 6ஆம் தேதி துவங்குகிறது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் மே 7ஆம் தேதி வெளியாகிறது. பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் மே 6ஆம் தேதி சென்னையில் 4 இடங்கள் உட்பட தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் விநியோகம் செய்யப்படுகிறது. மே 29ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை பூர்த்தி வழங்கலாம். 2,40,000 விண்ணப்பங்கள் தயார் நிலையில் உள்ளன. இந்த ஆண்டு திருநங்கையருக்கான பாலினம் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அரசு பொருட்காட்சி மற்றும் விற்பனை மேளாவை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் புதுச்சேரி அண்ணா திடலில் பொருட்காட்சி மற்றும் விற்பனை மேளா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொருட்காட்சியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மே 24ஆம் தேதி வரை நடக்கும் இந்த பொருட்காட்சியில் குழந்தைகளுக்கான பொருட்கள், விளையாட்டுக் கூடங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், கல்வி உபகரணங்கள், அழகு சாதன பொருட்கள், வெளிமாநில பொருட்கள் உட்பட 60 விற்பனை கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவை மாவட்டத்தில் கோடை நோயால் தக்காளி சாகுபடியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் நாச்சிபாளையம், கிணத்துக்கடவு உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஹெக்டேருக்கு மேல் தக்காளி சாகுபடியாகிறது. தற்போது தக்காளி விலையேற்றம் கண்டுள்ளது. ஆனால் கோடை வெயிலின் வெப்பத்தால் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இலவச இடுபொருட்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள விவசாயிகள் தக்காளிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்று தெரிவித்தனர். கோடை காலத்தில் பயிர் தக்காளிங்கிற போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உஷ்ணம் அதிகமாக வெப்பம் அதிகமாகும் போது உங்களுக்கு தானே அதை ஒரு 30 டிகிரி 32 டிகிரிங்கிற போது வெயில் அதிகமாகும் போது அந்த காலையில் நேரத்தில் இருக்கும்போது அந்த இது மத்தியானம் ஆகும்போது தலைப்புற சுருண்டுக்குது. தலை சுருண்டது. ரெண்டாவது வெப்பம் அதிகமாகும் போது தானே கருகள் அப்படியே கறி போகுது. அதுகளுக்கு இந்த மருந்துகளை ஓரளவு கொடுத்தா தான் அது கொஞ்சம் நல்லா கேட்குது. அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு வெட்டும் இயந்திரத்தின் சோதனை ஓட்டம் நடந்தது. புதுச்சேரி லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலை உள்ளது. இங்கு 18,000 விவசாயிகள் 6,000 ஏக்கர் நிலப்பரப்பில் கரும்பு பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக உள்ளது. தற்போது விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 2 கோடி ரூபாய் செலவில் கரும்பு வெட்டும் இயந்திரம் வாங்கப்பட்டது. அதன் சோதனை ஓட்டம் சனிக்கிழமை அன்று நடந்தது. நீதித்துறை ஊழியர்களுக்கான பாதுகாப்பு கருத்தரங்கு சென்னையில் நடந்தது. நீதித்துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் தினமும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் நிலை உருவாகியுள்ளது. இதற்கு தீர்வு காண தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கருத்தரங்கு நடந்தது. உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிஹரன் மற்றும் மூத்த வக்கீல் என்ஜிஆர் பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அரசு ஊழியர்களான உங்கள் செயலை பொறுத்தே பாதுகாப்பு உள்ளது என்றும் மக்களிடம் நற்சான்றை நீங்கள் பெற வேண்டும் என்றும் நீதிபதி ஹரிஹரன் அறிவுறுத்தினார். பணி பாதுகாப்பு கோரி மருத்துவர்கள் புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். திருச்சியில் இந்திய மருத்துவ மன்றம் சார்பில் மருத்துவர்களின் பணி பாதுகாப்பு கருதியும் மருத்துவமனைகள் தாக்கப்படுவது குறித்தும் பொதுமக்களுக்கும் அரசுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். மருத்துவர்கள் திடீரென முடிவெடுத்து எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி அடுத்த நாள் வேலை நிறுத்தம் செய்திருப்பது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயல். உயிர்காக்கும் தொழிலில் இருந்து கொண்டு இவ்வாறாக ஒரு திடீர் முடிவை மருத்துவர்கள் எடுப்பார்களேயானால் அது மக்களை பாதிக்கும் என்று பின்பு யோசிக்க வேண்டும்.
ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். அரூர் தொகுதி எம்எல்ஏ டெல்லிபாபு தலைமையில் திருச்சி அரியமங்கலம் பகுதியில் உள்ள 4 வழிச்சாலையில் மறியல் நடந்தது. போராட்டக்காரர்களை போலீசார் கலைக்க முயன்றபோது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய திருச்சி மாநகரம் பல்லாயிரம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பகுதி. இதுவரைக்கும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பஸ் நிலையம் கிடையாது. முன்னாள் முதலமைச்சருடைய அவங்க தொகுதியுடைய கோரிக்கை அவங்க நிறைவேற்றிருக்கப்பட வேண்டும். 4 ஆண்டு காலம் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் கொடுத்த வாக்குறுதிகள் பறக்கவிடப்பட்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சி காலத்திலும் அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணியை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. சல்மான் கான் மீது நீதிமன்றத்திற்கு தவறான தகவல் கொடுத்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாலிவுட் நடிகரான சல்மான் கான் உடல்நிலையை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் ஆஜராக விலக்கு கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அதே நாளில் அவர் காஷ்மீரில் படப்பிடிப்பில் இருந்ததாக கூறி ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி லலித் போடா என்பவர் ஜோத்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். நீதிமன்றத்திற்கு தவறான தகவல் தந்த சல்மான் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அவர் கோரியுள்ளார். வழக்கை விசாரித்த மேஜிஸ்ட்ரேட் அனுபமா வழக்கு விசாரணையை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 168 ரூபாய் குறைந்து 20,184 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,698 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் வெள்ளி 20 காசுகள் குறைந்து 38 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,220 ரூபாயாக இருந்தது. வாலிபரை ஏமாற்றி திருமணம் செய்ய முயன்ற நடிகை அல்போன்சா தலைமறைவாகியுள்ளார். இளம்பெண்ணின் கணவரை ஏமாற்றி நடிகை அல்போன்சா தன்னிடம் வைத்துக் கொண்டதாக சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் செய்து இருந்தார். இதையடுத்து அல்போன்சாவிடம் விசாரணை நடத்த போலீசார் முயன்றனர். ஆனால் அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். அவரது வீடு பூட்டி இருப்பதாலும் மொபைல் தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று விட்டதாலும் தீவிர தேடுதலில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். விவசாயி தற்கொலை செய்து கொண்டது குறித்து பாலிவுட் நடிகரான அக்ஷய் குமார் கவலை தெரிவித்தார். டெல்லியில் விவசாயி கஜேந்திர சிங் தற்கொலை செய்து கொண்டது மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் இந்நிகழ்வு ஜெய் கிசான் ஜெய் ஜவான் வாசகத்தை நினைவுபடுத்துவதாகவும் அக்ஷய் தெரிவித்துள்ளார். बिल्कुल ये बड़ी आश्चर्य वाली बात और बड़ी इट्स अ वेरी सैड थिंग. लेकिन इस मुकाम पे सिर्फ यही कहूंगा कि मैंने बचपन में एक नारा सुना था जय जवान जय किसान. फिलहाल अब के माहौल पे जैसा चल रहा है जय जवान तो है लेकिन जय किसान नहीं हो रहा. आई होप हमें से दिस कैन गो ऑन एंड जय किसान भी बन जाए.